சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான சித்திரை மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான மே மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 6வது ராசியா இருக்கக்கூடிய நில ராசியான கன்னி ராசிக்கு இந்த மே மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும், இந்த மே மாதத்துல கன்னி ராசிக்காரங்களுக்கு எந்தெந்த தேதிகள்ல பணவரத்து அப்படிங்கிறது இருக்கும், எந்தெந்த தேதிகள் நிறைய விரைய செலவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால கன்னிராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணி வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கறதே உங்களுக்கு புரியாம போயிடும். அதனால தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு ஆதரவு கிடைக்காத ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே குடும்பத்துக்கிட்ட இருந்தும் சரியான ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்காது, நண்பர்கள்கிட்ட இருந்தும் சரியான ஆதரவு அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. சொந்த பந்தங்களும் இவங்களை எதிரியா மட்டும்தான் பார்த்திருப்பாங்க. கூட பிறந்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இவங்க கிட்ட இருந்து உதவிகளை தான் எதிர்பார்ப்பாங்களே ஒழிய அவங்க மூலமா இவங்களுக்கு எந்த வகையிலும் உதவிகளோ அல்லது பிரயோஜனமோ இருக்காது. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா 1000 சொந்த பந்தங்கள் சுத்தி இருந்தாலும் கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது எந்த சொந்த பந்தமும் வந்து நிக்க மாட்டாங்க. உயிரே போகக்கூடிய அளவுக்கு பிரச்சனையா இருந்தாலும் சரி கன்னிராசிக்காரங்க தனியா தான் சந்திச்சாகணும், அந்த பிரச்சனையை தனியா தான் சமாளிச்சும் ஆகணும். இப்படி எல்லா பிரச்சனைகள்லயுமே இவங்க தனியாவே போராடுற காரணத்தால பெரும்பாலான கன்னிராசிக்காரங்க மன உறுதி உள்ளவங்களா இருப்பாங்க, தன்னம்பிக்கை உள்ளவங்களா இருப்பாங்க, பெரிய அளவுல அனுபவம் உள்ள அனுபவசாலிகளாகவும் இருப்பாங்க. அதே நேரம் குடும்பத்துல இருந்து இவங்களுக்கு பெரிய அளவுல ஆதரவு கிடைக்கல அப்படின்னாலும் இவங்க குடும்பத்தை அளவுக்கு அதிகமா நேசிப்பாங்க, குடும்பத்துக்காக உயிரையே கொடுப்பாங்க, குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஏத்துக்கிட்டு உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க. தம்பி தங்கைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கைக்கு இவங்க எல்லா வகையிலையும் உதவிகளை செஞ்சிருப்பாங்க, அவங்களுக்கு முழுக்க இவங்க சப்போர்ட்டா இருப்பாங்க. சொந்த பந்தங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னாலும் இவங்களால முடிஞ்ச உதவிகளை இவங்க கண்டிப்பா செய்வாங்க. அவங்களுக்கு ஏன் நம்ம உதவியெல்லாம் செய்யணும் அப்படின்னு இவங்க எப்பவுமே நினைக்க மாட்டாங்க. பெத்தவங்க மேல இவங்க அளவுக்கு அதிகமான பாசத்தை வச்சிருப்பாங்க. கடைசி காலம் வரைக்கும் தன்னை பெத்தவங்களை தான் கூடவே வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இதெல்லாம் விட முக்கியமா தன்னோட வாழ்க்கை துணையையும் இவங்க அளவுக்கு அதிகமா நேசிப்பாங்க. தன்னோட குழந்தைகளுக்காகவே ஒவ்வொரு நொடியும் வாழ்வாங்க. அதே நேரம் இவங்களுக்கு அமைகிற வாழ்க்கை துணை பெரும்பாலான நேரங்கள்ல இவங்களை சரியா புரிஞ்சுக்க மாட்டாங்க, ஏட்டிக்கு போட்டியா பேசுவாங்க, சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது இவங்க 2 பேருக்கு இடையில அதிகமாவே இருக்கும். அதுலயும் முக்கியமா கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கையில சண்டைகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். இந்த சந்தேகத்தாலேயே ஒரு சில கன்னிராசிக்காரங்க வாழ்க்கை துணையை பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு சூழலையும் கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா பெரும்பாலான கன்னிராசிக்காரங்க கடந்த 3-4 வருஷங்களா நிம்மதி இல்லாத ஒரு குடும்ப வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வராங்க. குடும்பத்துல நிம்மதி இல்லாம போன காரணத்தால தொழிலையும் உத்தியோகத்திலையும் கவனம் செலுத்த முடியாம தொடர்ச்சியா தோல்விகளையும் சந்திச்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். போதாக்குறைக்கு தற்சமயம் கேது பகவான் கன்னிராசியில இருக்கிற காரணத்தால இவங்க எந்த காரியத்துல இறங்கினாலும் ஒருவித தடைகள் அப்படிங்கறத சமீப காலமா சந்திச்சுட்டு வராங்க. தொழிலா இருந்தாலும் சரி, வியாபாரமா இருந்தாலும் சரி, பெரிய அளவுக்கு முன்னேற்றம் இல்லாம ஒரு மாதிரியான மந்த நிலைமைய பெரும்பாலான கன்னிராசிக்காரங்க சமீப காலமா சந்திச்சுட்டு வராங்க. இது கூடவே ஜென்ம ராசியில இருக்கிற கேது பகவான் ஒரு சில கன்னிராசிக்காரங்களுக்கு உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் அப்படிங்கறத தொடர்ச்சியா ஏற்படுத்திக்கிட்டே வரார். இன்னும் ஒரு சிலருக்கு கடன் சம்பந்தமான நெருக்கடிகளை ஏற்படுத்தி இந்த வாழ்க்கையே வேண்டாமடா சன்னியாசியா போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தையும் பெரும்பாலான கன்னிராசிக்காரங்களுக்கு கேது பகவான் ஏற்படுத்திட்டு வரார். சுருக்கமா சொல்லலாம் அப்படின்னா கடந்த 3-4 வருஷங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கன்னிராசிக்காரங்களோட வாழ்க்கையில எந்த வகையிலும் முன்னேற்றமோ அல்லது வளர்ச்சியோ கிடைச்சிருக்காது. ஒரு சில கன்னிராசிக்காரங்க மந்தமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வருவாங்க. இன்னும் ஒரு சிலர் வாழ்க்கையில பெரிய அளவுல வீழ்ச்சிகள் அப்படிங்கறதையும் சந்திச்சிருப்பாங்க. இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல இந்த மே மாதத்தோட கிரக நிலைகள் கன்னிராசிக்காரங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகுது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அதுலயும் முக்கியமா இந்த மே மாசத்துக்கு அப்புறமா கன்னிராசிக்காரங்களுக்கு குரு பகவானோட நேரடி பார்வை கிடைக்க போகுது. இந்த பார்வை கன்னிராசிக்காரங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும், என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தியும் பார்க்கலாம். அந்த வகையில இந்த மே மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது கன்னிராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாவே இந்த மே மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் முக்கியமா கன்னிராசிக்காரங்களோட வாழ்க்கையில ரொம்ப பெரிய அளவிலான திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமா இந்த மே மாதம் இருக்கும் அப்படின்னு அடிச்சு சொல்லலாம். எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த மே மாதத்தோட தொடக்கத்திலேயே அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மேஷராசியில இருக்கிற குரு பகவான் பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார். குரு பகவானோட இந்த பயிற்சி கன்னிராசிக்காரங்களோட வாழ்க்கையை தலைகீழா புரட்டி போட போகுது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா நீங்க தொடர்ச்சியா உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை சந்திச்சுட்டு வரீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா அந்த மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் முழுமையா விலகும். தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். சிறப்பான பண வரவை எதிர்பார்க்கலாம். வேலை கிடைக்காம ரொம்ப நாளா தவிச்சிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு உங்க திறமைக்கு ஏத்த மாதிரியான வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மே மாதம் இருக்கும். இதெல்லாம் விட முக்கியமா உங்க வாழ்க்கை துணை கிட்ட இருந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஆதரவும் அன்பும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாவே இனி வரக்கூடிய காலகட்டங்கள் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இது கூடவே குரு பார்வை உங்க ராசிக்கு கிடைக்கிறதால உங்களோட மனசு ஆன்மீக
தெய்வத்தை நோக்கி திரும்பும். நிறைய கோயில் குளங்களுக்கு நீங்க போயிட்டு வருவீங்க. தியானம், யோகா இந்த மாதிரியான விஷயங்கள்ல உங்களுக்கு ஆர்வம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். உங்களோட மனசுல ஒரு தைரியம், தன்னம்பிக்கை அப்படிங்கிறது கிடைக்கும். எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு நம்ம வேலையை நம்ம செய்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு நீங்க வருவீங்க. இதெல்லாம் விட முக்கியமா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எடுக்கக்கூடிய எல்லா விதமான முயற்சிகளிலுமே உங்களுக்கு வெற்றிகள் அப்படிங்கிறதும் கண்டிப்பா கிடைக்க போகுது. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, உங்க தொழில ஏற்பட்டு வரக்கூடிய மந்த நிலைமை முழுமையா விலகும். தொழில முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். தொழில நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு லாபங்கள் அப்படிங்கிறதும் கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிற கன்னிராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வேலை பார்க்கிற இடத்துல இருந்துட்டு வரக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே முழுமையா விலகும். உங்க கூட வேலை பார்க்கறவங்க உங்களுக்கு அனுசரணையா நடந்துக்குவாங்க. உங்களோட உழைப்புக்கும் திறமைக்கும் சரியான அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்க வேலை பார்க்கிற இடத்துல கிடைக்கும். மேல் அதிகாரிகள் உங்களோட திறமையை கண்கூடா பார்க்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மே மாதம் இருக்கும். அதே போல குரு பகவான் பாகிஸ்தானத்துல இருக்காரு அப்படின்னாலே சுப காரியங்களை உங்க குடும்பத்துல நடத்த போறார் அப்படின்னு அர்த்தம். அப்படி பார்க்கும்போது இந்த மே மாதத்துக்கு அப்புறமா உங்க குடும்பத்துல கண்டிப்பா சுபகாரியம் சம்பந்தமான நிகழ்ச்சிகளை நீங்க நடத்துவீங்க. திருமணத்துக்காக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இது வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே சரியா அமையல அப்படின்னாலும் இந்த மே மாதத்துக்கு அப்புறமா சூப்பரான வரன்கள் அப்படிங்கிறது உங்க வீட்டு வாசலை தேடி வரப்போகுது. அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாசத்துல உங்களோட களத்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மீன ராசியில ராகுவும் செவ்வாயும் ஒன்னா இணைஞ்சு இருக்கிறதால குடும்ப வாழ்க்கையில ஒரு சில சிக்கல்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும். குறிப்பா கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்படலாம், சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். உங்க வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். உங்க வாழ்க்கை துணையோட சொந்த பந்தங்கள் மூலமா ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படலாம். இதெல்லாம் விட முக்கியமா மூன்றாவது நபர் மூலமா உங்களோட குடும்ப வாழ்க்கையில ஒரு சில பிரச்சனைகளை நீங்க சந்திக்கிறதுக்கும் இந்த மே மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால கன்னிராசிக்காரங்க இந்த மே மாசத்துல உங்க வாழ்க்கை துணை கிட்ட தேவையில்லாத வாக்குவாதங்களை செய்யாதீங்க. அவங்க மனசு காயப்படுத்துற மாதிரியான வார்த்தைகளை உபயோகிக்காதீங்க. எந்த காரணத்தை கொண்டும் உங்க வாழ்க்கை துணையை குத்தி காட்டி பேசாதீங்க. இதெல்லாம் முக்கியமா உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் இடையில மூன்றாவதா ஒரு நபரை எந்த காரணத்தை கொண்டும் அனுமதிக்காதீங்க. அடுத்ததா இந்த மே மாதத்துல குரு பகவானோட நேரடி பார்வை உங்களோட ஜென்ம ராசியான கன்னி ராசியில பதிகிற காரணத்தால குழந்தை பாக்கியம் இல்லாம தவிக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டமா இந்த மே மாதம் இருக்க போகுது. ஒரு சில கன்னிராசிக்காரங்களோட காதல் திருமணத்துல முடியறதுக்கும் இந்த மே மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதே நேரம் இந்த மே மாசத்துல உங்க ராசியோட அதிபதியான புதன் பகவான் அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மேஷ ராசியில இருக்கிறதால உங்களுக்கும் உங்க தந்தைக்கும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது ஏற்படும். அதுலயும் முக்கியமா உங்க தந்தையோட தொழிலை நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த கருத்து வேறுபாடு உங்க ரெண்டு பேருக்கு இடையில பெரிய அளவிலான பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டுரும். அதனால கன்னிராசிக்காரங்க இந்த மே மாசத்துல உங்க தந்தை கூட பேசும்போது ரொம்பவே எச்சரிக்கையா பேசுங்க, கவனமா பேசுங்க, தேவையில்லாத வாக்குவாதங்களை வளர்த்துக்காதீங்க. முக்கியமா உங்களோட தந்தை உங்களை கோபப்படுத்துற மாதிரி பேசினாலும் நீங்க அவங்க கிட்ட கோபத்தை காட்டிக்காம முடிஞ்ச வரைக்கும் பொறுமையா இருக்க பழகிக்கோங்க. அடுத்ததா இந்த மே மாதத்துல இருந்து குரு பார்வை உங்க ராசிக்கு கிடைக்கிறதால நீங்க வெளிநாட்டு வேலைகளுக்கு முயற்சி செய்யறீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். அருமையான வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அரசு சம்பந்தமான வேலைகளுக்கு முயற்சி செய்யக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கும் ஒரு சில அற்புதமான யோகங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமா இனி வரக்கூடிய நாட்கள் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா கன்னிராசியில பிறந்த பெண்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களோட உடல் ஆரோக்கியத்துல இந்த மே மாசத்துல இருந்து படிப்படியா முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிக்கும். குடும்பத்தை பத்தி யோசிச்சு, குழந்தைகளை பத்தி யோசிச்சு, கணவரை பத்தி யோசிச்சு நீங்க சந்திச்சுட்டு வரக்கூடிய மன அழுத்தங்கள் எல்லாமே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களை விட்டு முழுமையா விலகும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த மே மாதம் கன்னிராசிக்காரங்களோட வாழ்க்கையில முக்கியமான திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமா இருக்க போகுது. இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில எதையெல்லாம் இழந்தீங்களோ அதையெல்லாம் நீங்க திரும்ப அடையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மே மாதம் இருக்க போகுது. நன்றி, வணக்கம்.